மாண்பு உறுப்பினர் சேகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கபிலர்பாளைய ஒன்றியத்தில் ஜேடர்பாளையத்திலிருந்து சித்தாலந்தூர் வரை மொத்தம் 22 கிலோமீட்டர் உள்ளது. அதற்கு இடையில் ஒரு ஆரம்ப துணை சுகாதார நிலையம் ஜமீன் இளம்பலியிலே அமைக்க அரசு முன்வருமா என்பதை பேரவை வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவையின் துணைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் மன்ற உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே கேட்ட கேள்வியிலும் இந்த கேள்வியிலும் பிரதானமாக சொல்லியிருப்பது இடங்கள் இருக்கிறது என்கின்ற வகையில் சொல்லியிருக்கிறார். இருக்கிற இடத்திலெல்லாம் மருத்துவமனைகள் அமைப்பது என்பது சாத்தியமில்லாதது. மக்கள் தொகை, ஒரு மருத்துவமனைக்கு இன்னொரு மருத்துவமனைக்கு இடையே இருக்கிற தூரம், இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் அந்த விதிமுறைகள் வகுக்கப்பட்டு வருகிறது. என்றாலும் பரமத்தி வேலூரை பொறுத்தவரை கூடச்சேரி, முசிறி ஆகிய 2 இடங்களில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருடைய கோரிக்கை ஏற்று துணை சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்லூர், கபிலர்மலை ஆகிய 2 இடங்களில் பொது சுகாதார அலகு கட்டிடங்கள் 1 கோடி செலவில் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கம்பாளையத்தில் ஒரு துணை சுகாதார மாணவியர் விடுதி கட்டிடம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கபிலர்மலை, பரமத்தி, வெங்கரை போன்ற பகுதிகளில் ஆயுஷ் நல மையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட பரமத்தி வேலூரிலே இருக்கிற அரசு மருத்துவமனையில் 23 கோடியே 75 லட்சம் மதிப்பீட்டில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜேடர்பாளையத்தில் ஒரு புதிய சுகாதாரத்துறைக்கு கட்டிடம், அதேபோல் நல்லூரில் ஒரு கட்டிடம், மாணிக்கம்பாளையத்தில் ஒரு கட்டிடம், பாலப்பட்டியில் ஒரு கட்டிடம், வேலகவுண்டம்பட்டியில் ஒரு கட்டிடம், பரமத்தியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் என்று ஏறத்தாழ 28 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டிடப் பணிகள் அவர் தொகுதியில் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.